கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நம்மளுடைய சகோதரர் பிரதர் கிறிஸ்டி அவங்க சப்ஜெக்ட் கொடுக்கணுமா இருந்தது. ஸோ சகோதரருக்கு ஷிஃப்ட் சேஞ்ச் ஆனதுனால தேவனுடைய கிருபையில இந்த நாள்ல தேவனுடைய செய்தியை உங்க மத்தியில நான் பகிர்ந்துக்க தேவன் கிருபையை பாராட்டிருக்கிறார். மறுபடியுமாக பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த நாள் நம்ம தியானிக்கக்கூடிய கர்த்தர் இயேசுவோடைய மரணத்தை நினைவு கூறும் வண்ணமாக இந்த நாளுக்கு நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு மெமோரியல் சப்ஜெக்ட் உடைய தலைப்பு நம்ம அதை தியானிக்கிறதுக்கு முன்பதாக அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை மெமோரியல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு யாரெல்லாம் மனசுக்கு தோன்றும் பார்க்கும்போது, முதலாவது கர்த்தர் இயேசு. அவர் தான் அந்த ஒரு மெமோரியல்லே முக்கியமான ஒரு நபர். அதை தொடர்ந்து பேதுரு, யூதாஸ், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நபர்கள் பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த வாழ்க்கையில அவர் இந்த பூமியில வாழ்ந்த அந்த கடைசி நாட்கள்ல நம்ம கவனிக்கும் போது பிரதான ஆசாரியா இருக்கக்கூடிய அண்ணா, காய்பா, பிலாத்து, ஏரோது, பரபாஸ், ஒருவேளை அந்த சிலுவை காட்சியில நம்ம பார்க்கும் போது யோவான், அவருடைய அதாவது கர்த்தர் இயேசுவோடைய தாயா இருக்கக்கூடிய மரியா, அதுக்கப்புறம் அந்த ஒரு சிலுவை காட்சியில நம்ம பார்க்கும் போது அந்த 2 கல்லர்கள், இந்த மாதிரி நம்ம அநேக கதாபாத்திரங்களை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே நம்மளுடைய மனசுக்கு வரும். ஆனா இந்த நாள்ல நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன் ரொம்ப சின்ன காலம், ரொம்ப ஒரு என்ன சொல்றதுங்க, குறுகிய காலத்துல கர்த்தர் இயேசுக்கு உதவி செஞ்ச ஒரு நபரை குறித்து தான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். ஸோ அந்த ஒரு நபர் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஷார்ட் பீரியட், ரொம்பவே ஒரு ஷார்ட் டைம்ல கர்த்தர் இயேசுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, கர்த்தர் இயேசுக்கு உலக ரட்சகருக்கே அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன டைம் பீரியட்ல அவர் என்ன பண்ணாருன்னா உதவி செஞ்சார். ஒருவேளை அந்த ஒரு நபர் யாருன்னு நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த நபர் யாருன்னா சிரேனா ஊரானிய சீமோன், சைமன் த சிரேனியன். சோ இவரை குறித்து தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில கொஞ்ச நேரம் இந்த சிரேன ஊராகிய சீமோன் குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா சில காரியத்தை நம்ம தியானிக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு சிரேன ஊராகிய சீமோன் இவரை குறித்து நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய வேத வசனத்துல நிறைய இன்ஃபர்மேஷன் இவரை பத்தி இல்லை. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா சிரேனே ஊராகிய சீமோன் எனக்கூடிய அந்த ஒரு பேரு மத்தேயுல ஒரு வாட்டி, மார்க்ல ஒரு வாட்டி, லூக்கால ஒரு வாட்டி, அதாவது சுவிசேஷ புஸ்தகத்துல மத்தேயுல ஒரு வாட்டி, மார்க்ல ஒரு வாட்டி, லூக்கால ஒரு வாட்டி வந்திருக்கு. ஆனா யோவான்ல இந்த சிரேனா ஊரானிய சீமோன் பத்தி அந்த ஒரு தகவலும் நமக்கு இல்லை. நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு சிரேனே ஊரானிய சீமோன் சுவிசேஷ புத்தகத்துல ரொம்பவே அவருடைய இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த சிரேனே ஊராகிய சீமோன் பத்தி இருக்கு. ஆனா இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சீமோனை குறித்து ஒரு 4 முக்கியமான பாயிண்ட் நம்ம தியானிக்க போறோம். அந்த 4 முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது விஷயம், யார் இந்த சிரேன ஊராகிய சீமோன், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம தியானிக்க போறோம். 2வது பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது இவருக்கு வந்த வாய்ப்பு, அதாவது இவருக்கு வந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குறித்து நம்ம தியானிக்க போறோம். இந்த சிரேன ஊராகிய சீமோனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி குறித்து. 3வது இவர் பற்றி நமக்கு என்ன பாடம், நமக்கான ஆவிக்குரிய பாடம், இந்த ஒரு சிரேன ஊராகிய சீமோன் குறித்து நமக்கு என்ன ஆவிக்குரியமான பாடம், இதுதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பார்க்கும்போது இந்த
கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு கடைசி நாட்கள், அவருடைய அந்த ஒரு க்ளோசிங் ஈவெண்ட் நம்ம கவனிக்கும் போது ஒரு தீர்க்க தரிசன பார்வை ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு ப்ராபர்டிக்கல் வியூ இருக்கு கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு கடைசி நாள்ல. சோ அது ஒருவேளை இந்த சிரேன ஊரான சீமோனை பத்தி தீர்க்க தரிசனமா இப்ப வாழ்கிற அங்கங்களுக்கு ஏதாவது ஒரு ஆவிக்குரியமான ஒரு பாடம் இருக்கா நம்ம என்ன பண்ண போறோம்னா, அன்பான சகோதர சகோதரியில கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போறோம். சோ 4 பாயிண்ட் இந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம தியானிக்க போறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, இந்த ஒரு சிரேனே ஊராகிய சீமோனை குறித்து நம்ம தியானிக்கும் போது, இவர் எப்போ கர்த்தர் இயேசுவோடைய வாழ்க்கையில எப்போ இவர் நுழையிறாரு, இல்ல எப்போ இவர் பிக்சருக்குள்ள வராரு கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு வாழ்க்கையில பார்க்கும்போது பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு கடைசி நாள்ல அந்த மேல் வீட்டு அறையில இருந்து ஒரு கெஸ்தமணி தோட்டத்துக்கு கடந்து போயிட்டு பிறகு அவருக்கு நடந்த சில நிகழ்வுகளை நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் யோசிக்கலாம். அந்த கெஸ்தமணி அகோனிக்கு அப்புறம் யூதாஸ் அந்த ரோமன் சேனைகளை கூட்டிட்டு வந்து முத்தத்தால் காட்டி கொடுத்துட்ட பிறகு கர்த்தர் இயேசுக்கு நடந்த அந்த ஒரு காட்சிகள் என்னன்னு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு ஒரு 6 விதமான சோதனைக்குள்ள அவர் என்ன ஆனார்னா உட்பட்டார். ஒரு 6 ட்ரையல்ஸ்க்குள்ள அவர் என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது உட்பட்டார். அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது இது கொஞ்சம் டைம் லைன், அதாவது காலக்கணக்கோடு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கவனிக்கும் போது அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு பிறகு அந்த ரோமன் சேனைகள் கர்த்தர் இயேசுவை என்ன பண்றாங்கன்னா கொண்டு போகும்போது அண்ணா முன்பாக ஏறக்குறைய ஒரு 12 மணி 12:30 ஒரு 12:30 மணி இருக்கும், விடிய காலையில 12:30 மணி அந்த அண்ணா இடத்துல கொண்டு வராங்க. அதை தொடர்ந்து கைப்பா அவருடைய அந்த ஒரு வீட்டுல 2வது விதமான விசாரணை கர்த்தர் இயேசுக்கு எப்படி போகுதுன்னா ஒரு 1-2 மணிக்குள்ள, அதுக்கப்புறம் 2-3 மணி இந்த ஒரு டைம்ல பேதுரு என்ன பண்றாரு, கர்த்தர் இயேசுவை மறுதளிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரிலிஜியஸ் ட்ரையலா கர்த்தர் இயேசுவை அந்த செனட்ரனுக்கு முன்னாடி ஏறக்குறைய காலையில ஒரு 4:30 மணிக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவை வந்து அந்த இடத்துல வந்து விசாரிக்கிறாங்க. ஏன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கவனிக்கிறோம், இது வந்து இந்த ஒரு சீமோன் உடைய என்ட்ரி அவர் ஏன் பிக்சருக்குள்ள வந்தார் என்னக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் தான் நம்ம டச் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, மத ரீதியான விசாரணை அண்ணா கிட்ட காயப்பா கிட்ட அந்த செனட்ரின் மத்தியில கர்த்தர் இயேசு என்ன ஆகிறாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு விசாரணைக்குள்ள கடந்து போறாரு. அதை தொடர்ந்து மத ரீதியான விசாரணைக்கு பிறகு கர்த்தர் இயேசு எங்க கொண்டு போறாங்கன்னா ஒரு விடிய காலையில ஒரு 5 மணிக்கு பேதுரு பிலாத்து மத்தியில கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு பிலாத்தோடைய அந்த ஒரு நியாயத்திற்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணி அந்த ஒரு டைம் பீரியட்ல பிலாத்து என்ன சொல்றாருன்னா இவரை வந்து ஏரோது கிட்ட கொண்டு போக அப்படின்னு சொல்றாரு. விடிய காலையில 6 மணி மறுபடியும் ஏரோது என்ன பண்றாரு, பிலாத்து இடத்திலே அனுப்புறாரு. சோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடைய வாழ்க்கையில அந்த ஒரு கடைசி நேரத்துல அவருக்கு வந்து அந்த ஒரு சோதனை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிவியரான சோதனை. ஒவ்வொரு மணி நேரமும் வந்து வெவ்வேறு விதமான விசாரணைகள், வெவ்வேறு விதமான நிந்தைகள், வெவ்வேறு விதமான அவமானங்கள், அது மாத்திரம் இல்ல சில அடிகள், சில கஷ்டங்கள். இந்த மாதிரி கர்த்தர் இயேசு அந்த ஒரு பாடுபட அந்த ஒரு கால சூழல்ல நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி இருந்திருக்கும் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு வைட்டாலிட்டி, அதாவது அவருடைய சக்தி சத்துவம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு மனுஷன் அந்த ஒரு மேல் வீட்டு அறையில அந்த ஒரு பந்தி முடிச்சுட்டு கெத்செமனே தோட்டத்துல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த வியாகுலத்துக்குள்ள போறாரு. அநேக விதமான உபத்திரம், அநேக விதமான நிந்தைகள், அநேக விதமான பாடுகள் மத்தியில அவர் அப்படியே கடந்து போகும்போது அதுல இந்த ரோமருடைய அந்த ஒரு சேனைகள் அடிக்கிறாங்க, துப்புறாங்க. அது மாத்திரம் இல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கர்த்தர் இயேசுவை கொண்டு போறாங்க. இந்த மாதிரி கர்த்தர் இயேசுவை அவங்க கஷ்டமா கொடுமை கொடுக்கும் போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பலன் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது முற்றிலுமாக என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு சோர்வுக்குள்ள போயிட்டார்.
ஆல்மோஸ்ட் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு வைட்டாலிட்டி ரிசல்ட் குறிப்பிடும் போது அவர் பெயிண்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு சூழலுக்குள்ள போயிட்டாரு. அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறாரு நம்மளுடைய ஆண்டவர். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு டைம் பீரியட கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, கரெக்டா பிலாத்து என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு நியாய விசாரணைக்கு பிறகு காலையில 7:45 அந்த ஒரு டைம் பீரியட்ல கர்த்தர் இயேசுவ சிலுவையில அறியுங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்துட்டு கை கழுவிடுறார். கர்த்தர் இயேசுவ யூதர்கள் மத்தியில ஒப்பு கொடுத்துறார். இப்போ இந்த ஒரு சீன்ல இருந்து நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஜர்னி பிலாத்தோடைய அரண்மனையிலிருந்து அந்த கொல்கத்தா அந்த ஒரு சிலுவைய சுமந்து போகக்கூடிய அந்த ஜர்னி என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது துவங்குது. இந்த மாதிரி விசாரணை பண்ணக்கூடிய சூழல்லே கர்த்தர் இயேசு என்ன ஆயிடுறாருன்னு பார்க்கும்போது ரொம்பவே பலம் இழந்த ஒரு சூழல்ல கர்த்தர் இயேசு என்ன ஆகுறாருன்னா அங்க நிக்கிறாரு. ஒருவேளை இதெல்லாம் நம்ம பிக்சரா நம்ம மைண்ட்ல என்ன பண்ணலாம்னா, சற்று நேரத்துக்கு நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு கோரமான அந்த ஒரு சிலுவைய அவர் என்ன பண்றாருன்னா சுமந்துன்னு போயிருக்கிறாரு. சரி, இந்த மாதிரி நம்ம கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு சரீரம், அந்த சரீரத்துல இவ்வளோ பாடுகள் கஷ்டம் மத்தியில அவர் பலவீனம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு சரீரத்தோடைய பலன் குறித்து கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்கணும். ஏன்னா நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னா, ஒரு பரிபூர்ண மனுஷனாக இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு, பர்ஃபெக்ட் மேன். ஒரு பரிபூர்ண மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா அவருடைய ஆரோக்கியம் இல்ல அவருடைய வைட்டாலிட்டி, அவருக்கு ஒரு உடல்ல இருக்கக்கூடிய அந்த சக்தி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சாதாரண மனுஷன் போல கர்த்தர் இயேசு எப்படி இருந்திருக்க மாட்டார். அப்படி இருந்திருக்க மாட்டார். அவருடைய பர்ஃபெக்ட் அந்த ஒரு ஹியூமனா இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாமே அவருக்கு எப்படி இருந்திருக்கும், பரிபூர்ணமா இருந்திருக்கும். ஒருவேளை நம்மள மாதிரி அவர் உடனடியா ஒரு சோர்வடைய மாட்டார், டயர்டாக மாட்டார். ஆனா இந்த இடத்துல நம்ம சில பாயிண்ட்ஸை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காட்சிகள் நம்ம கவனிக்கும் போது கர்த்தர் இயேசு என்ன இருக்கிறார்னா கொஞ்சம் சோர்ந்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் இயேசுவோடைய அந்த சோர்வுக்கான காரணம் என்ன அப்படின்னு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வசன பகுதி நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 53 4வது வசனம். ஐசையா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். பாருங்க, இந்த ஒரு வசன பகுதியில நம்ம கவனிக்கும் போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு வைட்டாலிட்டி, அவருடைய சக்தி, அவருடைய அந்த சத்துவம் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது இந்த பூமியில கர்த்தர் வாழும் போதே அவர் எழுந்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் இயேசு முழுமையா டயர்டா அந்த ஒரு பெயிண்டான நிலையில அந்த சிலுவையை கொண்டு போகும்போது மாத்திரம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏத்துக்க முடியாது. அவர் இந்த பூமியில எப்போ அர்ப்பணிச்சாரோ அந்த ஒரு ஞானஸ்தானம், அந்த யோர்தான் நதியை துவங்கி அந்த கல்வாரி வரைக்கும் அவர் தொடர்ந்து என்ன இருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவருடைய வல்லமை, அவருடைய சத்துவம் என்ன இருக்கிற கர்த்தர் இயேசு தொடர்ந்து என்ன இருக்கு, போயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த ஒரு வசனம் கவனிக்கும் போது எப்படி போச்சுன்னு பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம் அந்த வசனம் மறுபடியுமாக. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாங்க. அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன இருக்கு, போயிட்டு இருக்கு. இதுக்கான உதாரணம் நம்ம கவனிக்கும் போது அந்த ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கர்த்தர் இயேசுவை தொடும் போது கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து அந்த வல்லமை என்ன ஆயிடுச்சு, பொறுப்பட்டுச்சுன்னு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா வசன பகுதியில வாசிக்கிறோம். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட், கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பரிபூர்ண சரீரத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அனுதினமும் அவர் பலி செலுத்தியிருக்கிறார். இதை குறித்து நம்மளுடைய மூத்த சகோதரர் பிரதர் ஆண்டன் ஃப்ரே நோட்ஸ் ஆன் டேபர்னாக்கல்ல அந்த பலிபீடத்தை குறித்து அவர் ஒரு பாயிண்ட் பேசும்போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பலியை குறித்து பேசும்போது பாருங்க, நம்ம பிக்சர்ல பார்க்கும் போது அந்த பிராங்கின்சென்ஸ், அந்த ஒரு தூபம்,
எப்படி அந்த தூப வர்க்கம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது பொதுவா கெட்டியா லம்பா இருக்குங்க. நல்லா கெட்டியா ஒரு கல்லு மாதிரி லம்பா இருக்குமா. சோ கர்த்தர் இயேசுவோடைய அவருடைய வாழ்க்கையில அந்த ஒரு யோர்தான் துவங்கி அந்த ஒரு கல்வாரி வரைக்கும் கர்த்தர் இயேசு வந்து லம்பு லம்பா என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவரவே ஒரு பலி செலுத்திருக்கிறார். அந்த சுகந்த வாசனையா அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக அந்த சுகந்த வாசனையா போயிருக்கிறார். அப்படின்னா அந்த கல்வாரியில அவருடைய மரணத்துல அவர் என்ன செலுத்தினாருன்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம எடுத்து அந்த ஒரு நெருப்புல போட்டுட்டோம்னா இஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு துகள்கள், அந்த ஒரு கிரம்ஸ் ஆஃப் இன்சென்ஸ் தான் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஒரு கல்வாரி சிலுவையில என்ன இருக்கு, விழுதிருக்கு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் இயேசுவோடைய என்டையர் 3.5 இயர்ஸே வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப். அவர் பலியாகி கடைசியில அந்த கிரம்ஸ் தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது இந்த பாரமான சிலுவையை சுமந்து அந்த ஒரு கல்வாரியில செலுத்திருக்கிறார். அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் மேன் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணும் போது எந்த அளவுக்கு அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை, அந்த சத்துவம் என்ன இருக்கு வெளியே போயிருக்கு நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு பாயிண்ட நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு ஊழிய நாட்கள்ல அவர் பலியாக காணப்பட்டிருக்கிறார். அப்படி நம்ம கவனிக்கும் போது அந்த ஒரு கடைசி நாட்கள்ல கர்த்தர் இயேசுவோடைய அந்த கடைசி நாட்கள்ல அந்த 6 விசாரணைக்கு பிறகு கண்டிப்பா கர்த்தர் இயேசு முழுமையா என்ன இருக்கிறாரு, அந்த சத்துவத்தை அந்த ஒரு இழந்து போன நிலையில கர்த்தர் இயேசு காணப்படும் போது இப்போ அதை பார்த்த ரோமர் சேனைகள் ஒரு நபரை கூப்பிடுறாங்க. அவர் தான் யாருன்னு பார்க்கும்போது சிரேன ஊராகிய சீமோன். சோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் யார் உள்ள வராங்கன்னா பிக்சருக்குள்ள சிரேன ஊராகிய சீமோன். சரி, ஏன் இந்த சிரேன ஊராகிய சீமோன் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பாரமான சிலுவையை தூக்கிறதுக்கு அவங்க வரணும்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படின்னா சிரேனே ஊராகிய சீமோனு குறித்து நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் இயேசு சுமந்த அந்த ஒரு சிலுவையை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தியானிக்கலாம். பாருங்க, கர்த்தர் இயேசு சுமந்த அந்த ஒரு சிலுவையை குறித்து சில ஒரு டீடைல்ஸ் நம்ம கவனிக்கும் போது அந்த சிலுவை எப்படி இருந்திருக்கு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சிலுவையோடைய ஹைட் குறிப்பிடும் போது ஒரு 12 to 14 ஃபீட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். 12 to 14 ஃபீட் ஹைட்டு. அந்த கிராஸ் செக்ஷன் அவருடைய கைகளை ஆணில அடிச்சு அந்த ஒரு கிராஸ் செக்ஷன் பார்க்கும்போது ஒரு 5 ஃபீட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு 12 இருந்து 14 அடி இருக்கக்கூடிய சிலுவை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நிலத்துல பொதிச்சு அந்த நெட்டு வைக்கும் போது கிரவுண்ட் ஏரியால இருந்து கர்த்தர் இயேசுவோடைய கால் இல்லைங்களா, கிரவுண்ட் ஏரியால இருந்து கர்த்தர் இயேசுவோடைய கால் வந்து ஒரு 30 to 45 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு ஸ்கேல் அளவு இருக்கும், ஒரு பெரிய ஸ்கேல் அளவு இருக்கும். அப்படின்னா கிரவுண்ட்ல இருந்து கர்த்தர் இயேசுவோடைய கால் எவ்வளவு தாங்க, ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஒருவேளை நம்ம பிக்சர்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த மனுஷன் என்ன பண்றாரு, குனிஞ்சு பார்க்கும் போது பாருங்க கிரவுண்ட் ரொம்ப கிட்டவே இருக்கு, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பாதத்துக்கு கிட்டவே இருக்கு நம்ம பாக்குறோம். ஒருவேளை இப்போ நம்ம மாடர்ன் பிக்சர்ஸ்ல நம்ம பாக்குற மாதிரி கர்த்தர் இயேசுவோடைய சிலுவை ரொம்ப பெருசாகும், அதாவது கர்த்தர் இயேசு ஒரு 2nd ஃப்ளோர்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஹைட்ல தொங்கிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப ஒரு சின்ன சிலுவை தான். ஆனாலும் இந்த ஒரு சிலுவையோட வெயிட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு 60 இருந்து 90 கிலோ இருக்கும்னு சொல்றாங்க. 60 kgல இருந்து ஒரு 90 kgs வரைக்கும் இந்த ஒரு சிலுவையோடைய வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது மாத்திரம் இல்ல, இந்த சிலுவை எந்த ஒரு மெட்டீரியல்ல வந்து செய்யப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது ஒரு ஹெவியான வுட், அதாவது எருசலேம்ல ரொம்ப காமனா கிடைக்கக்கூடிய ஆலிவ் ட்ரீயோடைய அந்த ஒரு வுட்டு தான் சிலுவையை என்ன பண்ணிருக்கிறாங்க, செஞ்சிருக்காங்க. ஒருவேளை ஆலிவ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குன்னா இந்த கெத்செமனே தோட்டம். அது ஃபுல்லா வந்து ஆலிவ் என்ன பண்ணுவாங்கன்னா கிரஷ் பண்ணிட்டு
அவங்க வந்து அந்த ஆயில் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ரிஃபைனரி பிளேஸ் தான் அந்த கெத்செமனே. கர்த்தர் இயேசு கூட அந்த புளியப்பட்ட அந்த ஒரு ஒளிவெண்ணெய் போல அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா தன்னை முழுசா என்ன ஆயிட்டு இருக்கிறாரு, புளியப்பட்டிருக்கிறார். சோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு சிலுவையை பத்தியான சில காரியங்கள். அதான் நம்ம ஒரு இங்கிலீஷ் பாடல் இருக்கு இல்லைங்களா, ஓ ரகட் கிராஸ். கண்டிப்பா அது ஒரு ரக்கடான ஒரு கிராஸ் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாலாம் என்ன பண்ண முடியாது. ரொம்ப கரடு முரடான ஒரு சிலுவையா தான் காணப்படுது. இப்போ ஒருவேளை இதை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சிலுவையை குறித்து நம்ம கவனிக்கும் போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். கர்த்தர் இயேசு அந்த இரவு முழுவதும் பாடுபட்டு அந்த ஒரு பாரமான சிலுவைய அவர்னால என்ன பண்ண முடியல, அந்த ஒரு தூக்க முடியாத ஒரு சூழல்ல தான் பிக்சருக்குள்ள யார் வராங்கன்னு பார்க்கும்போது சிரேனே ஊராகிய சீமோன் உள்ள வர்றாரு. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சிரேனே ஊராகிய சீமோனை குறித்து நம்ம தியானிக்கும் போது வசன பகுதிகள் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 27:32, மேத்யூ 27:32. போகையில் சிரேனா ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷன் அவர்களை கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சோ இதுதான் வந்து ஒரு முதல் பாயிண்ட் இந்த சிரேனே ஊராகிய சீமோன் பத்தி. போகையில் அப்படின்னு எங்கத்துல இருந்து எங்க போறாங்கன்னா, பிலாத்தோடைய அந்த ஒரு அரண்மனையில இருந்து அந்த ஒரு கல்வாரிக்கு போகும்போது, அந்த கொல்கத்தா நோக்கி போகும்போது போகையில் அங்க ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் யாருன்னா சிரேனே ஊரானிய சீமோனு. அவரை கூப்பிடுறாங்க என்ன பண்றதுங்க, சிலுவை. ஆனா எப்படி கூப்பிடுறாங்க, ஒரு பலவந்தம் படுத்தி தான் கூப்பிடுறாங்க, கம்பல் பண்ணாங்க, நீ தூக்கித்தான் ஆகணும் அப்படின்னு. சோ இப்படிதான் வந்து சிரேனே ஊரான சீமோன் பத்தி நம்ம பார்த்த முதல் வசனம். இரண்டாவது வசனம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23:26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனா ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவர் மேல் வைத்தார்கள். இங்க வந்து லூக்கா வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இவர் யாருன்னு பார்க்கும்போது சிரேனே ஊரான சீமோனு நாட்டில இருந்து வந்தவராம். நாட்டில இருந்து வந்தவர், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாட்டில இருந்து வந்தவர். இது வந்து நம்ம கவனிக்கும் போது நாட்டு, அந்த கண்ட்ரி, அதுக்கான என்ன சொல்லுங்க ஸ்ட்ராங் நம்பர் நம்ம பார்க்கும்போது G68. இதை நம்ம கவனிக்கும் போது அந்த நாட்டுக்கான அர்த்தம் வந்து ஆக்ரோ. ஆக்ரோ என்னக்கூடிய ஒரு வார்த்தை வரும். ஆக்ரோ அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தங்க, அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர். இவர் ஒரு சரியான நாட்டு மனுஷன். இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது விவசாயியா இந்த ஒரு சிரேனே ஊரானே சீமோன் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இவருடைய தோற்றத்தை பத்தி சொல்லும் போது இவர் கொஞ்சம் எப்படி இருக்கிறாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாரு பாக்குறதுக்கு. ஏன்னா ஒரு விவசாயி எப்படி இருப்பாருங்க, கொஞ்சம் நல்லா பாடியில நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. சோ இந்த ஒரு இடத்துல நம்ம கவனிக்கும் போது லூக்கா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இவரை பத்தி என்ன சொல்றாருன்னா, இவர் ஒரு விவசாயி, நாட்டுல இருந்து வந்தவர். அது மாத்திரம் இல்லை, இந்த ஒரு சிரேனே ஊர் அப்படின்னு சொல்லும் போது இப்போ மாடர்ன் டேஸ்ல இந்த சிரேனா பட்டணம் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது நார்தர்ன் ஆப்பிரிக்கா, லிபியா எனக்கூடிய ஒரு தேசத்துல இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நார்த் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சிரேனே ஊராகிய சீமோன் இவர் ஒரு விவசாயியா இருந்திருக்கிறாரு. அதனாலதான் அந்த ஒரு ரோமர் சேனைகள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த மனுஷனை பார்த்திருந்தும் போது கொஞ்சம் ஸ்டவுட்டா இருந்திருக்கிறதுனால அந்த ஒரு சிலுவையை தூக்குறதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, இவரை கூப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம கவனிக்கிறோம். அடுத்த வசனம் நம்ம வாசிக்கும் போது மார்க் 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில். பாருங்க, இந்த இடத்துல வந்து மார்க் ஒரு இன்னொரு அடிஷனல் தகவல் கொடுக்கிறார். இந்த சிரேனே ஊரான சீமோனுடைய பிள்ளைகள் பத்தி சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது அலெக்சாண்டர் அண்ட் ரூபஸ் இவங்க வந்து சிரேனே ஊரோட சீமோன் உடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரசூல் குறிப்பிடும் போது மார்க்குக்கு அலெக்சாண்டரும் ரூபஸும் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான்
அவங்களுடைய பிள்ளைகள் பத்தியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ரசல் அவங்க குறிப்பிடுறது நம்ம பார்க்கிறோம். சரி, இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் சிரேனே ஊருடைய சீமோன் பத்தி இருக்கான்னு பார்க்கும்போது ரோமர்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ரோமர் 16 அதிகாரம் 13 வசனம். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவளுடைய தாயும் வாழ்த்துங்கள். இப்போ அப்போஸ்தல் பவுல் என்ன பண்றாருன்னா கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய ரூபஸையும் அவருடைய தாய் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். அந்த வாழ்த்துக்கள் அவர் என்ன மென்ஷன் பண்றாருன்னா ரூபஸோட தாய் எனக்கும் எப்படி இருக்கிறாங்க, தாய் போல இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க யாருன்னா சிரேனே ஊராகிய சீமோனுடைய மனைவி. இவங்களுடைய ஊழியம் எப்படி இருந்திருக்குன்னா அப்போஸ்தல் பவுலே ஒரு விட்னஸ் கொடுக்குறாரு, அவங்க எனக்கு எப்படி இருக்கிறாங்க, தாய் போல இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி அந்த ஒரு அப்போஸ்தல் பவுலோடைய ஊழியத்தை அவங்க தாங்கியிருப்பாங்க. அங்க அவர் சல்யூட் பண்றாரு, அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அப்போஸ்தல் பவுல். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சிரேனே ஊராகிய சீமோன் பத்தி ஒரு 4 பாயிண்ட் நம்ம வெளியெடுக்கலாம். முதல் பாயிண்ட் என்னன்னா, இவர் அந்த சிலுவையை தூக்குன்னு சொல்லும் போது இவர் உடனே ஒத்துக்கல, ஒரு பலவந்தம் படுத்திருக்கிறாங்க. அப்படி பலவந்தம் படுத்தி கர்த்தர் இயேசு அவர் பார்த்து அதுக்கப்புறம் உணர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறாரு, சிலுவைய சுமந்திருக்கிறார். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இவர் ஒரு நாட்டு மனுஷன், விவசாயியா இருந்திருக்கிறாரு, நல்லா கொஞ்சம் பலமான ஒரு மனுஷனா இவர் இருந்திருக்கிறாரு. 2வது விஷயம். 3வது விஷயம் பார்க்கும்போது இவருடைய பிள்ளைகள் நம்ம குறித்து பார்க்கும்போது அலெக்சாண்டர் மற்றும் ரூபஸ். 4வது பாயிண்ட் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பின் நாட்கள்ல அந்த ஒரு சிலுவை காட்சி பிறகு அவங்களுடைய குடும்பமா அவங்க என்ன இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தருக்குள் வந்திருக்கிறாங்க, கர்த்தருடைய சீஷிகளா அவங்க மாறி இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வசன பகுதியை எடுத்து பார்க்கும்போது சிரேனா ஊராகிய சீமோன் பலவந்த பருத்தி கூப்பிட்டு கர்த்தர் இயேசுவோடைய அந்த சிலுவையை சுமந்து அப்படி போகும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் பிலீஃப், ஒருவேளை அவர் அந்த கர்த்தர் இயேசுவை ரொம்ப க்ளோஸா பார்த்திருந்தனால பின் நாட்கள்ல இவரும் என்ன பண்ணிருக்கலாம், கர்த்தர் இயேசுவோடைய சீஷரா மாறி இருக்கலாம். அவருடைய அந்த ஒரு டையிங் எக்ஸ்பீரியன்ஸை இவர் பார்த்திருந்தனால மாறி இருக்கலாம், கர்த்தருடைய சீஷரா இருக்கலாம்னு ஒரு பாரம்பரியமான ஒரு நம்பிக்கை இந்த ஒரு சிரேனாவுடைய சீமோன் பத்தி. சோ இவ்வளவுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ்ல சீமோனை குறித்தான இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான் இருக்கு நம்ம கவனிக்கிறோம். பாடத்தோடைய நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த மாதிரி சீமோன் கர்த்தர் இயேசு கூட கொஞ்சம் நேரம் தான் டிராவல் பண்ணார். ஒருவேளை 8 to 8:30 மணி இல்ல 8 to 9 மணி, ஒரு அரை மணி நேரம் அவ்வளவுதான் சீமோன் என்ன பண்ணிருக்க முடியும், அந்த ஒரு பிலாத்தோடைய அரண்மனையில இருந்து அந்த கொல்கத்தாக்கு அவ்வளவு நேரம் தான் டிராவல் பண்ண முடியும். இந்த ஒரு சின்ன டைம் பீரியட்ல இவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி சீஷர்கள் கூட என்ன ஆகல, கிடைக்கல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ரொம்ப நெருக்கமா இருந்த பேதுருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ரொம்ப மார்பு பக்கத்திலேயே இருந்த யோவானுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, மத்த அப்போஸ்தலர்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா சீமோனுக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, உலக ரட்சகருக்கு கொஞ்ச நேரம் அவருடைய பாரமான சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு மேலான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒருவேளை இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கும் போது சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு. இது பொதுவா வரக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் என்வி ஆவாங்க இந்த ஒரு சிரேனே ஊராகிய சீமோன் பார்த்து, அந்த நேரத்துல நான் இருந்தா கர்த்தர் இயேசுவோடைய சிலுவையை நான் என்ன பண்ணிருப்பேன், சுமந்திருப்பேன் அப்படின்னு. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது ஒரு உயர்ந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைச்சிச்சுன்னு பார்க்கும்போது இந்த சிரேனே ஊராகிய சீமோனுக்கு கிடைச்சது நம்ம கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டி, வேற யாருக்குமே கிடைக்கல. அந்த மாதிரி வாய்ப்பு பெற்றுக்கொண்ட சீமோன் சிலுவையை எப்படி சுமந்தார், கர்த்தர் இயேசுவோடைய சிலுவையை எப்படி சுமந்தார், இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும் போது யோசிக்கும் போது எப்படி அவர் சுமந்திருப்பார்
ஒரு 3 ஆப்ஷன் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகள் ஒரு வசனம் இருக்கு. வசனம் வாசிச்சுட்டு அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்ம கவனிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23:26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி. பாருங்க, அந்த ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு வரும்படிக்கு சிரேனே ஊரான சீமோனை கொண்டு வந்தாங்க. இப்ப எப்படி அந்த ஒரு சிலுவையை சுமந்து இருப்பார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கர்த்தர் இயேசு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஒரு ரொம்ப சோர்ந்து போன நிலையில இருக்கும் போது கர்த்தர் இயேசு நடந்து போறாரு. இந்த சிரேனே ஊராகிய சீமோன் என்ன பண்ணிருக்கணும்? தூக்கின்னு போயிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், முழு சிலுவைய. செகண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது சிலுவையோட ஃப்ரண்ட் போர்ஷன், அந்த கிராஸ் செக்ஷன் வருது இல்லைங்களா, அந்த கைகளை ஆணி இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டை, அந்த ஒரு பீம் வருது பாத்தீங்களா, அங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம்? இந்த சிரேனே ஊராகிய சீமோன் வந்து சுமந்துன்னு போயிருக்கலாம். இரண்டாவது ஆப்ஷன் இது. பின்னாடி கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கலாம்னா ரிமைனிங் போர்ஷன் அந்த ஒரு சிலுவையை சுமந்திருக்கலாம். மூணாவது பார்க்கும்போது கர்த்தர் இயேசு சிலுவையை சுமந்திருப்பாரு, சீமோன் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ஒரு சப்போர்ட் பண்ணிருப்பாரு. ஒருவேளை இதை நம்ம யோசிக்கும் போது எது பாசிபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு கவனிக்கும் போது வசனம் என்ன சொல்றது நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23:26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி. பாருங்க, சிலுவைய அவர் பின்னே, எவர் பின்னேன்னா கர்த்தர் இயேசு பின்னாடி யாரு சுமந்து போனோம்னா இந்த சிரேனே ஊராகிய சீமோன். அப்படின்னா எப்படி சுமந்து போயிருப்பார்? இந்த மாதிரி ஒரு பிக்சர், இந்த மாதிரி ஒரு பிக்சர். கர்த்தர் இயேசு மெஜாரிட்டி கிராஸ வந்து கர்த்தர் இயேசு சுமப்பாரு. அந்த லாஸ்ட் போர்ஷன், அந்த ஒரு டெயில் போர்ஷன் வந்து இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த நிலத்துல என்ன ஆகக்கூடாது, டிராக் ஆகாத மாதிரி, அது வந்து ஒராஜின் போகாதபடிக்கு இந்த சீமோன் என்ன பண்ணிருக்காரு, பின்னாடி இருக்கக்கூடிய போர்ஷனை தூக்கி கொண்டு போயிருக்கிறார். ஏன்னா அது வந்து அப்படியே இழுத்துன்னு போகும்போது சிலுவை என்ன ஆகும், ரொம்ப பாரமா இருக்கும். அதனாலதான் பின்னாடி இருக்கிற போர்ஷனை சீமோன் என்ன பண்ண சொன்னாங்க, தூக்கி கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம்? வேதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்குள்ளோ ஜீவன் இருக்கு. இது லைஃப் கிவிங் வேர்ட். கர்த்தர் இயேசு சிலுவைய முழுமையா சுமந்தார். அந்த சிலுவையோடைய அந்த கடைசி போர்ஷன் யார் தூக்குனாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு சிரேனே ஊராகிய சீமோன். ஏன் கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நமக்கான ஆவிக்குரியமான பாடம். சீமோனை குறித்து ஒரு லெசன் நம்ம டிரா பண்ணலாம்னா, சிரேனே ஊராகிய சீமோனை குறித்து நம்ம ஒரு பாடம் வெளியே எடுக்கலாம்னா இந்த போர்ஷன் தான் நமக்கான லெசன். ஒருவேளை சிரேனே ஊராகிய சீமோன் யாரை குறிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சர்ச் கிளாஸ் அப்படின்னு நம்ம நேரடியா சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, சிரேனே ஊராகிய சீமோனை வந்து கூடும் போது அவர் என்ன பண்ணாரு, ரெசிஸ்ட் பண்ணாரு. நான் வரமாட்டேன், கிராஸ தூக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, வந்து நீங்க கொஞ்சம் தூக்கணும் அப்படின்னு பலவந்தம் பறித்துட்டு தான் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எடுத்திருக்கிறாரு. ஆகையால இவரை சபை வகுப்பார நம்ம எடுக்கலாம்னா கொஞ்சம் சிரமம் இருக்கு, நேரடியா எடுக்க முடியாது. ஆனா இவருடைய கிரியை வச்சு நம்ம பார்க்கும்போது இவர் என்ன பண்ணலாம், சர்ச் கிளாஸா ஒரு பார்ஷியலா நம்ம எடுத்துக்கலாம். எந்த போர்ஷன்ல இருந்து பார்க்கும்போது இந்த போர்ஷன்ல இருந்து கர்த்தர் இயேசு முழுமையா சிலுவை சுமக்குவாரு. கர்த்தர் இயேசுக்கு சப்போர்ட் கொஞ்சம் நேரம் இவர் என்ன பண்ணாருங்க, சிலுவையில ஒரு சின்ன பாகத்தை இவர் என்ன பண்ணாரு, சுமந்தார். இத குறித்து ரிசல்ட் வந்து ரொம்ப ஆக்குரேட்டா சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சைமன் represented in this case all of the Lord's faithful ones who helped to bear the cross, following his example, walking in his steps. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் கர்த்தர் இயேசு போல நமக்கான சிலுவையை நம்ம என்ன பண்றோம், சுமக்கிறோம். நமக்கான சிலுவைய நம்ம தான் சுமக்கணும். கர்த்தர் இயேசுவோடைய சிலுவைய கர்த்தர் இயேசு தான் சுமக்கணும். ஆனா கர்த்தர் இயேசுவோடைய சிலுவையில அந்த ஒரு பகுதி ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டா நிக்கிறவங்க யாருன்னு பார்க்கும்போது சைமன் கிளாஸ். அந்த ஒரு சிலுவை தூக்குறதுக்கு
உதவி செய்யக்கூடிய நபர்கள் தான் சீமோன் வகுப்பார். இவங்க யாருன்னு பார்க்கும்போது சபையில ஒருவேளை ஒருவருடைய பாரத்தை இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் இந்த ஒரு சீமோன் வகுப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வசன பகுதியை வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Galatians 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவருடைய பாரத்தை இன்னொரு சுமக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் இயேசுவோடைய பிரமாணத்தை, அந்த அன்பின் கொள்கையை நம்ம என்ன பண்றோம்னா நிறைவேற்றோம். இந்த இடத்துல சீமோன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது, கர்த்தர் தான் அந்த ஒரு சிலுவையை சுமக்கணும், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அவருடைய பாரத்தை இவர் என்ன பண்ணிக்கிறாரு. இதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, மெமோரியல் டைம்ல ஒரு நல்ல தாட் என்னன்னு பார்க்கும்போது, ஒருவருடைய பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கணும். கண்டிப்பா இந்த ஒரு அழைப்புக்குள் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தனிப்பட்ட விதத்துல நம்ம எல்லாருக்கும் சிலுவை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் பாரம் இருக்கு. இந்த நாள் நம்ம பரிசோதிக்கக்கூடிய ஒரு விஷயம், எவ்வளவு நம்ம மற்றவங்களுடைய பாரத்தை சுமக்கிறோம் சொல்றதோட சப்போர்ட் பண்ண முயற்சிக்கிறோம். இந்த ஒரு அழைப்புல உங்களை மாதிரி தான் நானும் பாடுபடுறேன். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்த ஒரு சீசன்ல கண்டிப்பா சோதனைகள் இருக்கு, அந்த சோதனைக்குள்ள நானும் போயிட்டு இருக்கிறேன். தைரியமா நம்ம நடக்கலாம். அன்பான சகோதர சகோதரி, இதுதான் ஒருத்தருடைய பாரத்தை இன்னொருத்தர் சுமக்குது. ஆனா நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, கடைசியில அந்த சிலுவையில சுமந்து தொங்கி மறிச்சவர் யாரு? கர்த்தர் இயேசு. அது மாத்த முடியாது. நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடைய சிலுவையை நாம் முழுமையாக என்ன பண்ண முடியாது, சுமக்க முடியாது. ஆனா ஒரு அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அவங்களுடைய பாரத்தை தாங்கலாம், அவங்களுடைய கஷ்டத்துல பங்கு கொள்ளலாம், அவங்களுடைய உபத்திரவத்துல நம்ம ஆறுதல் செலுத்தலாம். சோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சைமோன் சிரேனே ஊராகிய சீமோன் கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாடமா இருக்கு. வாசிக்கலாம் இன்னொரு வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அடுத்த வசனம் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் இயேசுவோடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். இதுதான் கர்த்தர் இயேசுவோட சிந்தை. தனக்காக இல்ல, பிறருக்காக, மற்றவங்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, சத்தியத்துல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக, அவங்களுடைய அந்த ஒரு பாடுகள்ல, அந்த உபத்திரவத்துல, அந்த கஷ்டத்துல அந்த பங்கு கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனசு. ஸோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சிரேனே ஊரான சீமோன் குறித்து நம்ம எடுக்கக்கூடிய சில நல்ல பாடமா இருக்கு, நம்ம கவனிக்கிறோம். ஸோ இந்த ஒரு பாடத்துடைய கடைசி போர்ஷன் கன்க்ளூஷனுக்கு முன்னாடி நம்ம கவனிக்கும் போது சில ப்ராப்பர்ட்டிக்கல் சஜஷன் இந்த சிரேனே ஊராகிய சீமோன் குறித்து நம்ம தியானிக்கும் போது வசனம் வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். John 9. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, பகல் காலம் இருக்கிறவருக்கும் தான் நம்ம என்னால என்ன செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இது ஃபீட் கிளாஸோடைய க்ளோசிங் எக்ஸ்பீரியன்ஸ், மெய் திருச்சபையோடைய க்ளோசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை கர்த்தர் இயேசுக்கே அந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்கும் போது வந்துச்சு. எங்க நம்ம பிக்சர்ல பார்க்கும் போது அந்த ஒரு பிலாத்து முன்பாக கர்த்தர் இயேசுவோடைய கரங்கள் கட்டி இருக்கும் போது பிலாத்து ஒரு கேள்வி கேட்கிறார் கடைசியாக. என்னன்னா, சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் என்ன? அதுக்கு கர்த்தர் இயேசு அமைதியாயிடுறார், எந்த ஒரு வார்த்தையும் அவர் பேசுறதுல. அப்படின்னா கர்த்தர் இயேசு அந்த பிலாத்து கேட்ட அந்த சத்தியம் என்னன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கர்த்தர் இயேசு மறிக்கணும். அதுதான் ட்ரூத். அவர் ஈடு பலியாக, ரான்சம் சாக்ரிஃபைஸ் ஆக, உலக ரட்சகராக இந்த உலகத்துக்காக மறிக்கணும். அதுதான் ட்ரூத். அது அவர் என்ன பண்ணிடுறாரு, அமைதியா ஒப்பு கொடுத்துறாரு. என்னோட வேலை முடிச்சிச்சு, என்னோட கிரியை முடிஞ்சிச்சு, நான் இப்ப என்ன ஆகணும், மறிக்கணும். இதே சூழல் தான் யாருக்கு வரும்னு பார்க்கும்போது
கடைசி பாத அங்கங்களுக்கு. ஒருவேளை இதே போலதான் ஒரு சிச்சுவேஷன் இந்த ஒரு லாஸ்ட் எண்ட் டைம்ல வாழக்கூடிய ஃபீட் கேஸ்கோர். பாருங்க, இந்த ஒரு பிக்சர் நம்ம கவனிக்கும் போது கர்த்தர் இயேசு பாத அங்கங்களுக்கு ஒரு அடையாளமா காணப்படுவார். பிலாத்து பைலட் அவர் சிவில் கவர்மெண்ட், வேர்ல்டு இன்டர்நேஷனல் கவர்மெண்ட்ஸ் அடையாளமா இருப்பாரு. ஏரோத் லோக்கல் கவர்மெண்ட், நம்ம இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அடையாளமா இருக்கிறார். இந்த பரிசியர் சதுசியர்கள், ரோமன் கேத்தலிக் மற்றும் புரொட்டஸ்டன்ட், இவங்க 2 பேரும் அந்த மிருகம், அந்த மிருகத்துடைய சுரூபம், அவங்க ஒன்னா சேர்ந்து அந்த 1 மணி நேரம் ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு காலத்தை பிடிக்குது. அதுக்கப்புறம் சீமோன். யார் இந்த சீமோன்? பாருங்க அன்பான சகோதரிகளே, ஒரு சஜஷன் சகோதரர்கள் முன்வைக்கும் போது, எலியாவுடைய காலத்துல எப்படி அந்த ஒரு காகை மூலியமாக சில ஃபுட் சப்ளை ஆச்சோ அந்த மாதிரி இந்த சீமோன் இருப்பார். ஒரு சஜஷன். 2வது சஜஷன் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு அநியாயம் அக்கிரமம் நடக்கும் உண்மையான சபைக்கு, பாத அங்கங்களுக்கு. இத பார்க்குவாங்க நிறைய பொதுமக்கள். அப்படி பார்த்துட்டு அந்த சூழலுக்காக இவங்க குரல் கொடுப்பாங்க. அந்த குரல் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது நமக்கான கொஞ்சம் ஆறுதல் இருக்கும். எப்படி கர்த்தர் இயேசுக்கு கொஞ்சம் பாரத்தை அந்த சீமோன் எப்படி சுமந்தாரோ அதே போலதான் ஒரு சாதாரண ஜனங்கள், இந்த அமைப்புக்குள்ள இல்லாத ஜனங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையான சபை படுற பாடுக்கு இங்க ஜஸ்ட் ஒரு சின்ன குரல் கொடுப்பாங்க. இவ்வளவுதான் சீமோன் பத்தி சீமோன் அடையாளமா இருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு காரியங்கள்லாம் நம்ம கவனிக்கும் போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு கடைசி நாட்கள் வெறும் நம்ம கர்த்தர் இயேசுவோடைய அந்த பந்திக்கு மாத்திரம் இல்ல, நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு சுவிசேஷ யுகம் முடிவுல அருமையா பொருந்தது நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ க்ளோசிங் தாட், சப்ஜெக்டோடைய முடிவுரை நம்ம கவனிக்கும் போது, ஒருவேளை கர்த்தர் இயேசு சுமந்த அந்த ஒரு சிலுவை ரொம்ப பாரமா இருந்துச்சா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா இல்லை. கர்த்தர் இயேசு சுமந்த அந்த ஒரு சிலுவை ரொம்ப பாரமா இருந்துச்சானா, தூக்குன அந்த ஒரு கட்டை சிலுவை, அந்த ஒரு ரகட் கிராஸ் ஹெவியா இல்லை. அதை பார்க்கணும் சில பாரமான விஷயம் கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. எப்போ அந்த மேல் வீட்டு அறை அங்கத்துல இருந்து வைராகியமா பேசின பேதுரு, காட்டி கொடுக்க போன யூதாஸ், இவங்கெல்லாம் கர்த்தர் இயேசு கவனிச்சு அந்த ஒரு கெஸ்தமனே தோட்டத்துல இருந்து வரும்போது நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் கர்த்தர் இயேசுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, அந்த சிலுவை பாரத்தை பார்க்கிலும் மிக அதிகமா இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வைராகியமா பேசின பேதுரு மறுதளிச்சிட்டார். அப்பதான் துணிக்கையில கை வச்ச யூதாஸ் காட்டி கொடுத்துட்டார். அப்படின்னா யூதாஸ் பத்தி நம்ம சொல்லும் போது கர்த்தர் இயேசுக்கு ரொம்ப பாரமா இருந்த ஒரு விஷயம் யூதாஸ் மேல என்னன்னா, ஒரு அப்போஸ்தலை இழக்க போறேன், தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலை நான் இழக்க போறேன்னு எனக்கூடிய பாரம் கர்த்தருக்கு அதிகமா இருந்திருக்கு. என் கூட இருந்த 12 சீஷர்கள் சிதறடிக்க ஓடிட்டாங்க, அது ரொம்ப பாரமா இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த ஒரு சிலுவையில கரெக்டா அந்த ஒரு சிலுவை காட்சியில நம்ம கவனிக்கும் போது கர்த்தர் இயேசு உலக ரட்சகரா இந்த பூமிக்கு அவர் மாறணும் அப்படின்னா, அவரை பிரியமா நேசிச்ச தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதா கைவிடும் போது கர்த்தர் இயேசுக்கு இருந்துச்சு மிகப்பெரிய பாரம். இதெல்லாம் பார்க்கிலும் அந்த ஒரு சிலுவை பாரம் கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சு? லேசா தான் இருந்துச்சு. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த ஒரு பாயிண்டோட நம்ம முடிக்க கூடாது. இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது கர்த்தர் இயேசுக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் யாருக்கு புரியுதோ இல்லையோ, சகோதரர்களுக்கு புரியும், கான்சிகரேட்டடுக்கு புரியும், புதிய சிருஷ்டிகளுக்கு புரியும். அதனால தான் as the wooden cross was not only the heaviest burden, so to his followers. ஒருவேளை நமக்கு வரக்கூடிய உபத்திரம் துன்பம் இதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. காரணம் என்னன்னு பார்க்கும்போது have crosses which world sees not. ஒருவேளை நம்ம சுமக்கக்கூடிய அந்த பாரம், சுமக்கக்கூடிய அந்த ஒரு கஷ்டம், இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில
உலகத்துக்கு தெரியாது. ஏன் நம்ம இந்த ஒரு விசேஷமான ஒரு காலகட்டத்துல நம்ம பாடுபடணும், ஏன் நம்ம உபத்திரப்படணும், ஏன் சத்தியத்துக்காக போராடணும், இது உலகத்துக்கு தெரியாது. இது நமக்கு வந்த பாரம், அந்த சிலுவை. ஆனா பட் the brethren should understand. சகோதரர்கள் இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். இந்த சப்ஜெக்ட்லயே ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா, பிரதரன்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுடைய பாரத்தை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் என்ன பண்ண முடியுங்க, சுமக்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, கடைசியாக அந்த ஒரு வசனத்தை நாம் வாசிச்சு இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபையினால இந்த நாளில் சிரேனே ஊராகிய சீமோன் குறித்து சில காரியங்கள் நாம் தியானிச்சோம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தாமதம் பண்ணாமல் நம்மளுடைய உடன் சகோதர சகோதரிகளுடைய பாரத்தை சுமக்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு மெமோரியல் சீசன்ல நமக்கான சுய பரிசோதனையாக இந்த ஒரு மெடிடேஷன் சப்ஜெக்ட் இருக்கும் என்றக்கூடிய விசுவாசத்துல நாம் வரக்கூடிய மார்ச் மாசம் 31ஆம் தேதி 2026 அந்த ஒரு கர்த்தருடைய பந்தியில நம் உண்மையும் உத்தமமாக நாம் பங்கேற்கொள்ள தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.